வணக்கம் நண்பர்களே. இன்றைய தமிழகம் மற்றும் இலங்கை வானிலை தகவலை உங்களோடு நேரடியாக பகிர்ந்து கொள்கின்றேன். தினசரி காலை 6 மணி அளவில் நமது சேனல்ல வெளிவருகின்ற வானிலை தகவலை தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. இன்றைய தினம் காலை 6 மணி முதலாகவே தமிழகம் இலங்கையின் ஒரு சில இடங்களில் மழை எதிர்பார்க்கலாம். தற்போதைய முக்கிய வானிலை நிலவரம்: அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடல்ல நிகழ்வுகள் உருவாகி தமிழகம் இலங்கையை நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக அடுத்தடுத்த நாட்கள் தமிழகம் இலங்கையில நல்ல மழை எதிர்பார்க்கின்றோம். தொடர்ந்து இன்றைய தினம் காலை 8 மணி வரைக்கும் தமிழகம் இலங்கையின் ஒரு சில இடங்களில் லேசான மழை இருக்கும். தமிழகத்தில கர்நாடகத்தை ஒட்டிய பகுதிகள், இலங்கையில மேற்கு வடமேற்கு மாகாண பகுதிகளில் லேசான மழை இருக்கும். ஸோ நண்பகல் 12 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த வானிலையின் தகவல். பிற்பகல் 1 மணியிலிருந்து சற்று தீவிரமாக மழை எதிர்பார்க்கலாம். தமிழகத்தினுடைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா, தென் மாவட்டங்கள் ஒரு சில பகுதிகளில் மழை இருக்கும். இலங்கையின் மேற்கு வடமேற்கு மாகாணங்கள், சபரகமுவ மாகாணங்கள்ல மழை எதிர்பார்க்கலாம். பிற்பகல் 3 மணிலிருந்து தமிழகம் இலங்கையில் இன்னும் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். தமிழகத்தின் வட உள் மாவட்டங்கள், கர்நாடக ஒட்டிய பகுதிகள், கொங்கு மண்டலம் மற்றும் டெல்டா தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் பரவலாக அநேக இடங்கள்ல பரவலான மழை இருக்கும். இலங்கையை பொறுத்தவரை கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடமேற்கு, ஊவா மாகாணம், சபரகமுவ மாகாணம், மத்திய மாகாணங்கள் வரைக்கும் மழை எதிர்பார்க்கலாம். ஸோ நிறைய நண்பர்கள் தமிழகம் இலங்கையிலிருந்து தொடர்ந்து நமது சேனலை பார்த்து வருகின்றீங்க. உங்கள் நண்பர்களுக்கும் நம்முடைய சேனலை அறிமுகப்படுத்திட்டு தொடர்ந்து பார்க்க சொல்லுங்க. கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல நீங்கள் தெரியப்படுத்திடுங்க. அல்லது சேனலுடைய வாட்ஸ்அப் எண் இன்ஃபோ பேஜில் கொடுத்திருக்கின்றேன். அதையும் நீங்கள் குறித்து வைத்து தகவல்களை கேட்கலாம் மற்றும் உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்தலாம். தொடர்ந்து இன்று மீனவர்களுக்கான தகவலை பொறுத்தவரையில பெருமழை வாய்ப்புகளோ புயல் காற்றின் எச்சரிப்போ அதிகமாக இல்லாததுனால நீங்கள் பாதுகாப்பாக உங்கள் பணிகளுக்கு நீங்கள் செல்லலாம். கூடுதல் தகவல்களுக்கு உள்ளூர் வானிலை மையத்தின் தகவலை கேட்டுவிட்டு செல்வது நல்லது. தொடர்ந்து நாளைய தினம் 2ஆம் தேதி பிற்பகல் 1 மணிக்கு பிறகாக தமிழகம் மற்றும் இலங்கையில் ஒரு சில இடங்களில் மழை வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். குறிப்பாக தமிழகத்தின் தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இலங்கையில் பரவலாக தேசத்தின் அனைத்து பகுதிகளிலுமே மழையின் வாய்ப்புகள் இருக்கும். மாலையிலும் இந்த மழையின் வாய்ப்புகள் தமிழகம் இலங்கையில் ஒரு சில இடங்களில் எதிர்பார்க்கலாம். 3ஆம் தேதி புதன்கிழமை காலை முதல் தமிழகம் இலங்கையில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும், பிற்பகல் 1 மணியிலிருந்து இந்த மழையின் வாய்ப்புகள் சற்று தீவிரம் அடையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது தற்போதைய வரைபடத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகின்ற தகவல்கள். ஸோ இந்த தகவல்கள் ஒரு முன் எச்சரிக்கைக்காக கொடுக்கப்படுகின்றன. ஸோ விவசாயம் சார்ந்த தொழில்கள், விவசாயம் மற்றும் போக்குவரத்து போன்ற பல்வேறு தொழில்கள் செய்கின்ற நண்பர்கள் உங்கள் தொழில்களை திட்டமிட்டு செய்வதற்காகத்தான் இந்த தகவல்கள் கொடுக்கப்படுகின்றன. ஸோ நீங்கள் இதை ஒரு முன் எச்சரிக்கையாக எடுத்து நீங்கள் பார்த்து அதற்கேற்றபடி உங்கள் தொழில்களையும் திட்டமிட்டு நீங்கள் செய்யலாம் நண்பர்களே. ஸோ இந்த தகவல்கள் நிச்சயமாக உங்களுக்கு தொடர்ந்து பயனுள்ளதாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று நம்புகின்றேன். அடுத்தடுத்த நாட்களில் இன்னும் மழையின் வாய்ப்புகளை பற்றி தீவிரமான செய்திகளை உங்களோடு நான் காலையில பகிர்ந்து கொள்கின்றேன். பார்த்து பயன்பெறுங்க. நிச்சயம் இந்த தகவலையும் உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் அறிமுகப்படுத்திட்டு தொடர்ந்து பாருங்க. இது போன்ற அடுத்தடுத்த நாட்களின் வானிலை செய்திகளோடு உங்களோடு இணைகின்றேன். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுகின்றேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.